இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்கணும். அட்ஜெக்டிவ் முதல்ல எல்லா அட்ஜெக்டிவ் முதல்ல 20 எழுதுனா நவுனுக்கு முன்னாடி வரப்போல 20 எழுது 20 எக்ஸாம்பிள்ஸ் விசான். அண்ட் இங்க என்ன பார்த்தோம்னு சொன்னா நவுனுக்கு முன்னாடி நவுனே இல்லாத போல 20 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அது 20 பார்த்தோம், இது 20 பார்த்தோம். அப்புறம் இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா அங்க என்ன சொன்னா நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் வரும். அதாவது நவுனுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே நீங்க அட்ஜெக்டிவ் எடுத்துக்கூடாதுப்பா. எப்படி நவுனுக்கு முன்னாடி, அதாவது நவுனுக்கு முன்னால அட்ஜெக்டிவ் இல்லாம வராதுன்னு வச்சுக்காதீங்க. நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் வந்தா வரலாம். எப்படி நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் வந்தா வரலாம், வராமையும் வரலாம். இங்க பாருங்க, நான் முதல்ல என்ன ஐ met a boy. முதல்ல என்ன இங்க பாருங்க, நவுனுக்கு முன்னால அட்ஜெக்டிவ் இருக்கிறது ரூல்லாம் ஒண்ணும் கிடையாது. நவுனுக்கு முன்னால ஏதாவது அட்ஜெக்டிவ் ரூல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன நம்ம தேவைப்பட்டா போட்டுக்கலாம். ஆனா எங்க போடணும்? நவுனுக்கு முன்னாடி போடணும். தேவைப்பட்டா அட்ஜெக்டிவ் போட்டுக்கலாம். ஆனா எங்க போடணும்? நவுனுக்கு முன்னால போடணும். ஒண்ணு. அப்படி இல்லைன்னா நவுனே இல்லாமையும் இந்த மாதிரி எழுதலாம். இங்க பாருங்களேன், இப்ப நான் தேவை அட்ஜெக்டிவ் வேணும், அப்ப என்ன பண்ணுவேன்? I met a fat boy. இந்த fat boy வேற எங்கேயா போட்டக்கூடாது, தப்பாயிடும். எங்க போடணும்? சென்டென்ஸ்ல நவுன் எங்க இருக்குன்னு பார்த்து அதுக்கு முன்னாடி தான் அட்ஜெக்டிவ், அதுக்கு முன்னாடி தான் அட்ஜெக்டிவா போடணும். அதுக்கு முன்னாடி தான் அட்ஜெக்டிவா போடணும். இப்போ வீட்டில் போயிட்டு நான் எனக்கு நடந்த அந்த புக்கு தரது என்ன ஜஸ்ட் பாருங்க, படி என்னென்ன ஏது சொல்லிட்டு. அதே போல நீங்க என்ன பண்றீங்கன்னா டிக்ஷனரி எடுத்தும் பாருங்க, அட்ஜெக்டிவ் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டிக்ஷனரி எடுத்தும் பாருங்க. நான் இன்னைக்கு இதோட இந்த கிளாஸ் முடிக்கிறேன். டுமாரோ நாளைக்கு பார்க்க போறது இன்னும் ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு பார்க்க போறது என்னன்னா கேள்விகள் எப்படி கேட்கறது. ஹவு மெனின்னு ஒரு கேள்வி இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஹவு மெனி யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கறது, ஹவு மச் யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கறது, என்ன வாட் கைண்ட் ஆஃப் இதை யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கறது, என்ன ஹூஸ் யூஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். That we will see in tomorrow's class. With this, I complete the class. Thank you very much for your cooperation. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம அட்ஜெக்டிவ்ல क्वेश्चंस எப்படி கேட்கறது, எப்படி அட்ஜெக்டிவ்ல क्वेश्चंस எப்படி கேட்கறது. நேற்று கிளாஸ்ல என்ன பார்த்தீங்க? அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, அப்புறம் அதுக்கு எங்கெங்க வரும் அதெல்லாம் பார்த்தீங்க. ரெண்டு இடத்துல வரும். ஒன்று நவுனுக்கு முன்னால வரும், அல்லது நவுனே இல்லாம வரும் அப்படின்னு சொன்னோம். ஒன்று நவுனுக்கு முன்னால வரும், அப்படி இல்லைன்னா நவுனே இல்லாமையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுல 20 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க, இதுல ஒரு 20 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க. எல்லாம் வீட்டில் போய் படிச்சிருப்பீங்க நம்மள. அடுத்து இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா கொஸ்டின். இன்னைக்கு பார்க்க போறது என்ன? கொஸ்டின். நல்லா கவனிங்க. இப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த 6 கேள்விகளும் என்னன்னா 6 கேள்விகளும் அட்ஜெக்டிவ்ல கேட்கக்கூடிய கேள்விகள். எப்படி இந்த 6 இருக்குல்ல, வாட் கைண்ட் ஆஃப், ஹவு மெனி, ஹவு மச், which, what, whose, இது ஆறுமே நம்ம இந்த சாப்டர்ல வரக்கூடிய கேள்விகள். இப்போ அட்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 6 எங்க வரும்னா நவுனுக்கு முன்னால வரும். இந்த 6 கொஸ்டின்ஸும் எங்க வரும்? நவுனுக்கு முன்னால வரும். அதாவது வாட் கைண்ட் ஆஃப் இருக்குன்னு வச்சுங்களேன், பக்கத்துல ஒரு நவுன் போடணும். எப்படி வாட் கைண்ட் ஆஃப் இருக்குல்ல, பக்கத்துல ஒரு நவுன் போட்டு அப்புறம் வேற ஏதாவது சேர்க்கணும். அதே போல ஹவு மெனி இருக்குன்னா பக்கத்துல நவுன் 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 நவுன். இது போல ஒவ்வொருத்தரும் பக்கத்துலயும் நவுன் கண்டிப்பா வரணும். எப்படி ஒவ்வொருத்தருக்கும் பக்கத்துலயும் கண்டிப்பா நவுன் வரணும். நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ்ல எழுதி காமிக்கிறேன் எப்படி நவுன் வந்திருக்கு என்ன ஏது அப்படின்ட்டு. சரி, இப்போ சப்ஸ்டன்ஸ்ல நீங்க இது வரைக்கும் எத்தனை கொஸ்டின்ஸ் பாத்தீங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் எத்தனை கொஸ்டின்ஸ் பாத்தீங்க? டென்சஸ்ல 22 பாத்தீங்க. டென்சஸ்ல என்ன பாத்தீங்க? 22. டென்சஸ்ல 22 கேள்வி பாத்தீங்க. பிளஸ் ஒரு 7 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். 7 கொஸ்டின்ஸ், அதாவது verb இல்லாத ஒரு 7 கொஸ்டின்ஸ் பாத்தீங்க. அடுத்தது இந்த who, whom,
which, what, whose. இது பாத்தீங்க இல்லையா? மீது மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு 5 questions இருக்கு. சரியா? who, whom, which, what, whose ஒரு 5 questions இருக்கு. Plus இங்க எத்தனை எழுதிருக்கோம் பாருங்க. இங்க எத்தனை எழுதிருக்கேன் இப்போ? 6. இந்த 6 questions இல்லாம இது வரைக்கும் இத்தனை கேள்விகள் பார்த்துருக்கோம். அதாவது do, does, and, இதில் ஆரம்பிச்சு அப்படி சொல்லிட்டே போனால் எல்லாமே வரும். பாருங்க எத்தனை கொஸ்டின் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 34 கொஸ்டின்ஸ். இது வரைக்கும் நடத்தின கிளாஸ்ல மட்டுமே நீங்க 34 கொஸ்டின்ஸ் எப்படி கேள்வி கேட்கறதோ, இந்த 34 கேள்விகளை எப்படி அமைக்கிறது, பதில் எப்படி சொல்றதோ எல்லாமே பாருங்க. இப்போ இன்னும் 6 கொடுக்குறேன், இதையும் பாருங்க. இந்த வாட் கைண்ட் ஆஃப் ஃபார்மல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், கவனிங்க. இப்போ இதுல இந்த வாட் கைண்ட் ஆஃப் இருக்கு இல்லையா? வாட் கைண்ட் ஆஃப்னா என்ன அர்த்தம், வாட் கைண்ட் ஆஃப்னா என்ன மீனிங், அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். வாட் கைண்ட் ஆஃப் அப்படின்னா எந்த மாதிரியான, என்ன அர்த்தம்? வாட் கைண்ட் ஆஃப்னா எந்த மாதிரியான. அப்புறம் ஹவு மெனி இருக்கு இல்லையா? ஹவு மெனிக்கு எத்தனை, ஹவு மெனிக்கு மீனிங் என்ன? எத்தனை. அடுத்து ஹவு மச் இருக்கு இல்லையா? ஹவு மச்சுக்கு மீனிங் எவ்வளவு. ஹவு மெனிக்கு என்ன மீனிங்? ஹவு மெனிக்கு எத்தனை, ஹவு மச்சுக்கு எவ்வளவு அப்படின்ற அர்த்தம். அடுத்து இந்த விச் இருக்கு இல்லையா? இந்த விச்சுக்கு மீனிங் எந்த. இந்த விச்சுக்கு மீனிங் என்ன? எந்த. வாட்டுக்கு மீனிங் என்ன? இந்த வாட்டுக்கு என்ன. இப்போ இந்த விச்சுன்ற வார்த்தையை ஏற்கனவே நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த விச்சுன்ற கொஸ்டின் இருக்கு இல்லையா? அந்த விச்சுன்ற கொஸ்டினை ஏற்கனவே நீங்க பார்த்துருக்கீங்க. எந்த இடத்துல அப்படின்னா ப்ரொனவுன்ல பார்த்துருக்கீங்க. எங்க பார்த்துருக்கீங்க? ப்ரொனவுன்ல பார்த்துருக்கீங்க. அந்த விச்சுக்கு மீனிங் என்ன? எது, எதை அப்படின்ற மீனிங் வரும் விச்சுக்கு. இப்போ வாட்டுக்கு மீனிங் என்ன, இது அங்கேயும் பார்த்துருக்கீங்க. எப்படி? அங்கேயும் பார்த்துருக்கீங்க, இங்கேயும் பார்க்குறீங்க. இங்கேயும் அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? என்னன்ற அர்த்தம் தான். இங்க மீனிங் என்ன இருக்கு? என்ன. கடைசியா ஹூஸ் இருக்கு இல்லையா? ஹூஸ்க்கு மீனிங் என்னன்னா யாருடைய. ஹூஸ்க்கு மீனிங் என்ன? யாருடைய அல்லது எதனுடைய. என்ன மீனிங் இருக்கு? யாருடைய அல்லது எதனுடைய. இப்போ இதுக்கு தமிழ் மீனிங்ல உங்களுக்கு கொடுத்துருக்க லிஸ்ட்ல, உங்களுக்கு கொடுத்துருக்க நோட்ஸ்ல நான் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். எனக்கு தமிழ் மீனிங்னா உங்களுக்கு கொடுத்துருக்க நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், கவனிங்க. சரி, என்ன சார் விச், வாட், ஹூஸ் இது மூணுமே அங்கேயே எழுதுறீங்க, இங்கே எழுதுறீங்களே, என்னது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிற சான்ஸே கிடையாது. விச், வாட், ஹூஸ் இது மூணுத்துக்கு பக்கத்துல, விச், வாட், ஹூஸ் இது மூணுத்துக்கு பக்கத்துல நவுன் இருந்தா இது மூணுத்துக்கும் அர்த்தம் என்ன? எந்த, என்ன, யாருடைய. இந்த மூணுத்துக்கு பக்கத்துலயும் நவுன் இருந்தா எந்த, என்ன, யாருடைய அப்படின்ற மீனிங். ஸோ இப்போ இதை நான் எக்ஸாம்பிள் எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறுபடியும் மீனிங் சொல்கிறேன், கவனிங்க. வாட் கைண்ட் ஆஃப் மீனிங் என்ன? எந்த மாதிரியான. அடுத்து ஹவு மெனிக்கு மீனிங் என்ன? எத்தனை. ஹவு மச்சுக்கு மீனிங் என்ன? எவ்வளவு. விச்சுக்கு மீனிங் என்ன? எந்த. வாட்டுக்கு என்ன. ஹூஸ்க்கு யாருடைய அப்படின்ற தமிழ் மீனிங் வரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 6க்கு பக்கத்துல என்ன வரணும்? இந்த 6 கேள்விகளுக்கு பக்கத்துலயும் நவுன் கண்டிப்பா வரணும். இந்த 6 கேள்விகளுக்கு பக்கத்துலயும் நவுன் கண்டிப்பா வரணும். சரியா? இப்போ நான் இது ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் எழுதி போடுறேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வாட் கைண்ட் ஆஃப், அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதி போடுறேன், கவனிங்க. கவனிங்க. ஃபர்ஸ்ட் வாட் கைண்ட் ஆஃப் பார்க்கலாம். வாட் கைண்ட் ஆஃப் மீனிங் பாருங்க, தமிழ் எழுதியிருக்கேன் எந்த மாதிரியான அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, வாட் கைண்ட் ஆஃப் அனிமல். நல்லா பாருங்க, வாட் கைண்ட் ஆஃப் அனிமல் இஸ் டாக். வாட் கைண்ட் ஆஃப் அனிமல் இஸ் டாக். நான் சொன்ன போல எல்லா இடத்துலயும் வந்திருக்கோம். எப்படி? இந்த அட்ஜெக்டிவ் பர்சன்ஸ்க்கு பக்கத்துல நவுன் வரும் பாருங்க. நவுன் பாருங்க. இது எல்லாமே என்ன? வாட் கைண்ட் ஆஃப். இது எல்லாமே என்ன? வாட் கைண்ட் ஆஃப். ஒரே மாதிரியான கேள்விகள். பக்கத்துல பாருங்க நவுன் இருக்கா? அனிமல் நவுன், கிங் நவுன், பாய், பீப்புள், பேர்ட் எல்லாமே என்ன? நவுன்.
ஏதாவது ஒரு நவுன் வந்துதான் பிறகு நீங்க என்ன வேணாலும் கேட்டுக்கலாம். இது இடையில போய் எதையும் நினைக்க கூடாது. எப்படி இதுக்கு இடையில நீங்க எதையும் நினைக்க கூடாது. நீங்க வாட் கைண்ட் ஆஃப் அனிமல் இஸ் டாக் அப்படின்னா நாய் எந்த மாதிரியான விலங்கு என்ன சொல்றீங்க அதுக்கு? ஓகே, பதில் இருக்கட்டும். திருப்பி சொல்றேன். வாட் கைண்ட் ஆஃப் அனிமல் இஸ் டாக் அப்படின்னா நாய் எந்த மாதிரியான விலங்கு. உங்களுக்கு தெரியும் நாய் எந்த மாதிரியான விலங்கு? ஒரு நன்றியுள்ள விலங்கு. இப்ப பதில் சொல்லும் பொழுது டாக் இஸ் ஏ தேங்க்ஃபுல் அனிமல். டாக் இஸ் ஏ தேங்க்ஃபுல் அனிமல். நாய் ஒரு நன்றியுள்ள விலங்கு. இது பாருங்க. வாட் கைண்ட் ஆஃப் கிங் வாஸ் அசோகா? மேல பாருங்க லிஸ்ட் போட்டிருக்கேன், அது பிரசன்ட் டென்ஸ். இங்க பாருங்க வாஸ் போட்டிருக்கேன். ஏன் வாஸ் போட்டேன்? இந்த அசோகர் ஒரு கிங் இருந்தா தெரியுமா? அசோகர் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அசோகர்ன்ற ஒரு ராஜா இருந்தார். நான் அவரை பத்தி பேசும் பொழுது பாசம் தானே. இப்ப அசோகர் கிடையாதுல்ல, இறந்துட்டார் இல்லையா? அப்போ இறந்த காலத்துல நடந்த இறந்த காலத்து விஷயத்த இப்ப நம்ம பேசுறோம். இறந்த காலத்தை பத்தி பேசும் பொழுது வாஸ் தான் போடணும், வேற வழி கிடையாது. வாட் கைண்ட் ஆஃப் கிங் வாஸ் அசோகா? அதாவது அசோகர் எப்பேற்பட்ட ராஜாவாக திகழ்ந்தார், அல்லது அசோகர் எந்த மாதிரியான ராஜாவாக திகழ்ந்தார். இது எல்லாருக்கும் தெரியும். அசோகர் வாஸ் ஏ கைண்ட் கிங். அசோகர் வாஸ் ஏ கைண்ட் கிங். அதாவது அசோகர் ஒரு இரக்கமுள்ள, அல்லது அசோகர் எந்த மாதிரியான ராஜாவாக திகழ்ந்தார். இது எல்லாருக்கும் தெரியும். அசோகர் வாஸ் ஏ கைண்ட் கிங். அசோகர் வாஸ் ஏ கைண்ட் கிங். அதாவது அசோகர் ஒரு இரக்கமுள்ள ராஜாவாக திகழ்ந்தார். இரக்கமுள்ள ராஜாவாக திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கேயும் பாருங்க வாட் கைண்ட் ஆஃப் பக்கத்துல கிங்ன்ற நவுன் வந்திருக்கு. இங்க வரும்போது வாட் கைண்ட் ஆஃப் பாய் இஸ் சுரேஷ். வாட் கைண்ட் ஆஃப் பாய் இஸ் சுரேஷ். இப்போ ஒரு பொண்ணு வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்க்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க. மாப்பிள்ளை பார்க்க போகும்போது மாப்பிள்ளை பேர் வந்து சுரேஷ் வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த பையனை பத்தி விசாரிப்பாங்க. ஏன்னா பக்கத்துல இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து விசாரிப்பாங்க. இந்த சுரேஷ் என்ன எப்படி எப்படிப்பட்ட பையங்க, நல்ல பையனா, என்ன எந்த மாதிரியான பையன், நல்ல பையனா அப்படிலாம் கேட்பீங்க இல்லையா? அப்போ வாட் கைண்ட் ஆஃப் பாய் இஸ் சுரேஷ் அப்படின்னா சுரேஷ் எந்த மாதிரியான பையன். சுரேஷ் எந்த மாதிரியான பையன், அதாவது அவருடைய கேரக்டரை நான் கேட்கிறேன். அப்ப நீங்க பதில்ல நம்ம எஸ்ங்க வேணாம், இங்க இருக்கு. அதாவது சுரேஷ் இஸ் ஏ சைடா சொல்லலாம். சுரேஷ் இஸ் ஏ குட் பாய். சுரேஷ் இஸ் ஏ குட் பாய். அதாவது சுரேஷ் ஒரு நல்ல பையன் அப்படின்னு சர்டிபிகேட் தரலாம். இப்போ அடுத்தது பாருங்க. வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் தே? வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் தே? அதாவது என்ன அர்த்தம் இருக்கு? அவர்கள் எப்பேற்பட்ட மக்கள். அவர்கள் எப்பேற்பட்ட மக்கள். அதாவது ஃப்ரெண்டு ஆப்பிரிக்கால, ஃப்ரெண்டு சவுத் ஆப்பிரிக்கால ஒரு 10 இயர்ஸ் இருக்கான். 10 இயர்ஸ் இருந்து இங்க வரான்னு சொன்னா நான் அவனை கேட்கிறேன், என்னப்பா சவுத் ஆப்பிரிக்கால மக்கள்லாம் எப்படி, சவுத் ஆப்பிரிக்கா மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவன் கேட்பான் வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் தே? அவங்க எப்பேற்பட்ட ஆட்கள் அல்லது மக்கள் அப்படின்ற கேள்வி இது. என்ன சொல்லுவான் பதில்ல? அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா, நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க, ரொம்ப ஹானஸ்டானவங்க, அந்த மாதிரி. அதாவது அந்த மக்களுடைய பண்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லணும். பாருங்க இங்க கூட பாருங்க. வாட் கைண்ட் ஆஃப் பக்கத்துல நவுன் வந்திருக்கா? வாட் கைண்ட் ஆஃப் பக்கத்துல நவுன் வந்திருக்கா? அடுத்து பாருங்க. வாட் கைண்ட் ஆஃப் பேர்ட் இஸ் ஃப்ளையிங். வாட் கைண்ட் ஆஃப் பேர்ட் இஸ் ஃப்ளையிங். இப்போ வாட் கைண்ட் ஆஃப் பேர்ட் இஸ் ஃப்ளையிங்னா எந்த மாதிரியான பறவை, எந்த மாதிரியான பறவை பறந்து கொண்டு இருக்கிறது. வாட் கைண்ட் ஆஃப் பேர்ட் இஸ் ஃப்ளையிங், எந்த மாதிரியான பறவை பறந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. பாருங்க இது போல நிறைய கேள்வி கேட்டே போகலாம். இது போல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம்ப்பா. கவனிங்க. இப்போ நீங்க கேட்கறதா கூட, நீங்க இதை பயன்படுத்தி கேட்கறதா கூட அந்த வாட் கைண்ட் ஆஃப் போட்டுக்கிட்டு பக்கத்துல ஒரு நவுன் போட்டு சொல்லி பக்கத்துல ஒரு நவுன் போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க கேட்க வேண்டியதை கேட்கணும். இல்லை நவுன் இல்லாம நீங்க எதுவும் கேட்க முடியாது, பக்கத்துல நவுன் போட்டே ஆகணும். சரி, இப்போ வாட் கைண்ட் ஆஃப் இதோட முடிக்கிறேன்.
இனிமேல் நீங்க எங்க பார்த்தாலும், அதாவது இனிமேல் உங்க டெக்ஸ்ட் புக்லயோ இல்ல எங்க நீங்க பார்த்தாலும் புக்லயோ அல்லது யாராவது பேசி நீங்க கேள்விப்பட்டாலும் அந்த மாதிரி கேள்விப்படும் போது என்ன இது என்ன அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கணும். வாட் என்ன அப்படின்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். யாராவது இனிமேல் உங்ககிட்ட பேசும்பொழுது பாத்துங்க வாட் என்ன இந்த கொஸ்டின் யூஸ் பண்ணாம எந்த மாதிரியான அப்படியே ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ அடுத்து நான் சொல்ல போறது ஹார்மனி யூஸ் பண்ண போறேன். அர்ஜென்ட் யூஸ் பண்ண போறேன். ஹார்மனி யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறதுன்றது எழுதி போறேன். அதையும் கவனிங்க. இந்த செட்டப் பாருங்க. மேல என்ன ஹார்மனி ரெண்டாவது கேள்வி. ஹார்மனி என்ன ரெண்டாவது கொஸ்டின். தமிழ் என்ன ஹார்மனினா என்ன எத்தனை. ஹார்மனினா என்ன எத்தனை. சரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஹார்மனி இருக்கு இல்லையா, ஹார்மனிக்கு பக்கத்துல நவுன் வரணும். எப்படி ஹார்மனிக்கு பக்கத்துல நவுன் வரணும். ஆனா அந்த நவுன் என்ன கூடியதா இருக்கணும். எப்படி என்ன கூடியதா இருக்கணும். இப்போ இந்த ஹார்மனிக்கு பக்கத்துல போட போற ஹார்மனிக்கு பக்கத்துல என்ன வார்த்தை போடுறீங்களோ அந்த வார்த்தை வந்து என்ன கூடியதா இருக்கும். அல்லது இப்படி சொல்லலாம், ஹார்மனிக்கு பக்கத்துல என்ன நவுன் போடுறீங்களோ அந்த நவுன் வந்து கவுண்டபிள், அதாவது என்ன கூடியதா இருக்கும். இப்போ கவனிக்கல, ஹார்மனி ஸ்டூடெண்ட்ஸ் நான் போறது தெரியுமா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன முடியும் 1 2 3 4 5 6 7 8 அப்படி என்ன முடியும். அப்போ அதாவது என்ன போட்டிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்கேன். ஹார்மனி சில்ட்ரன் அப்படிங்கும்போது கண்டிப்பா குழந்தைங்க என்ன முடியும், என்ன 1 2 3 4 6 என்ன முடியும். இப்போ ஹார்மனி புக்ஸ் கூட என்ன முடியும் 1 2 3 இந்த மாதிரி புக்ஸ் என்ன முடியும். அதுக்கு ஹார்மனி பீப்புள்ங்கும் போது ஆட்கள் என்ன முடியும். எப்படி ஆட்கள் என்ன முடியும் 1 2 3 4. அதே போல ஹார்மனி பிளாக்ஸ்ங்கும் போது எத்தனை கொடிகளும் என்ன முடியும், ஒரு கொடி 2 கொடி எல்லாம். ஆனா இப்போ ஹார்மனி வாட்டர்னு போட முடியுமா, போட முடியாது. நான் என்ன சொன்னீங்க, பக்கத்துல வர நவுன் வந்து என்ன கூடியதா இருக்கணும். வாட்டர் என்ன முடியுமா, தண்ணி என்ன முடியுமா, முடியாது. அப்போ ஹார்மனி வாட்டர்னு போடக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தமிழ்லயே எது போல வருமா. தமிழ்லயே எத்தனை நீர் வருமா, கண்டிப்பா வராது. எவ்வளவு நீர் தான் வரும், அதை அடுத்து பார்க்க போறோம். அப்போ இந்த ஹார்மனிக்கு பக்கத்துல யூஸ் பண்ற நவுன் வந்து என்ன கூடியதா இருக்கணும். எப்படி என்ன கூடியதா இருக்கணும். அதுல என்ன போட்டிருக்கேன், ஹார்மனி பிளஸ் நவுன் என்ன போட்டிருக்கேன், பிளஸ் நவுன் பிராக்கெட்ல ப்ளூரல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் இன்னொரு இது வந்து என்ன கூடியதா இருக்கணும். எப்படி இது பக்கத்துல வந்து ஒண்ணு என்ன கூடியதா இருக்கணும், இன்னொன்னு என்னன்னா ப்ளூரலா இருக்கணும். எப்படி ப்ளூரலா இருக்கணும். எத்தனை மாணவர்கள்னு தான் போடணும். எப்படி எத்தனை மாணவர்கள் அப்படின்னு தான் போடணும். எத்தனை மாணவன் போட முடியாது. அதே போல எத்தனை குழந்தைகள் தான் போட முடியும், எத்தனை குழந்தையும் போட முடியாது. இங்க எத்தனை புத்தகங்கள் தான் சொல்ல முடியும், எத்தனை புத்தகம் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, பக்கத்துல வர்றது ஒண்ணு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது ஒண்ணு நவுனா இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, அந்த நவுன் என்ன கூடியதா இருக்கணும். எப்படி அந்த நவுன் என்ன கூடியதா இருக்கணும். இன்னொரு என்னன்னு சொன்னா, அந்த நவுன் ப்ளூரலா மட்டும்தான் இருக்கும். பாருங்க எல்லாமே ப்ளூரல். ஸ்டூடெண்ட், சில்ட்ரன், புக்ஸ், பீப்புள், கிளாஸ் எல்லாமே என்ன ப்ளூரல். கவனிங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன் என்னென்ன. How many students are in the class. How many students are in the class. அதாவது வகுப்பில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள். How many students are in the class. அதாவது வகுப்பில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள். அடுத்து பாருங்க, how many children are playing. How many children are playing. அதாவது எத்தனை குழந்தைகள். How many children are playing. எத்தனை குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்கின்றன. How many children are playing. எத்தனை குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்கின்றன. அடுத்து பாருங்க, how many books do you want. How many books do you want. அதாவது உனக்கு எத்தனை புத்தகங்கள் வேண்டும். How many books do you want. உனக்கு எத்தனை புத்தகங்கள் வேண்டும் அப்படின்ற கேள்வி. அடுத்து பாருங்க, how many people will come. இப்போ ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் இப்போ அதுக்கு இப்போ மேரேஜ்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சேர் ஆர்டர் பண்ணுவோம். அப்புறம் எவ்வளவு சாப்பாடு எத்தனை பேருக்கு செய்யறது அதெல்லாம் யோசிப்போம். அப்போ ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறேன் எத்தனை பேர் வருவாங்க. ஃப்ரெண்டு கிட்ட மேரேஜ்க்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கிறேன். அதான் கேட்கிறேன், how many people will come. அதாவது எத்தனை நபர்கள் வருவார்கள்.
how many people will come. கடைசியா how many flags are in India. How many flags are in India. அதாவது இந்தியாவில் எத்தனை கொடிகள் இருக்கின்றன. How many flags are in India. இந்தியாவில் எத்தனை கொடிகள் இருக்கின்றன. ஸோ அந்த கொடிகள் என்ன முடியாது, நிறைய இருக்கு. How many flags are in India. So கவனிங்க, how many students, how many children, how many books, how many people, how many flags. இது எல்லாத்துக்கும் பாருங்க, நவுன் வரணும், அது ப்ளூரலா இருக்கணும், என்ன கூடியதாகவும் இருக்கணும். ஓகே, இப்போ அடுத்து நான் எழுத போகிறது how much எழுதுறேன் அப்படின்னு பாருங்க. இப்போ how much பற்றி பார்க்கலாம். இந்த how muchலையும் 2 பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை கவனிங்க. how much அப்படின்னா என்ன, எவ்வளவு. how much என்ன, எவ்வளவு. how much plus noun, how much plus noun singular. அதாவது how muchக்கு பக்கத்துல வர வார்த்தை, how muchக்கு பக்கத்துல வர வார்த்தை சிங்குலரா இருக்கணும். எப்படி, சிங்குலரா இருக்கணும். அதே சமயத்துல அந்த நவுன் என்ன என்ன முடியாததா இருக்கணும். அந்த நவுன் என்ன முடியாததா இருக்கணும். நீங்க பாருங்களா, how much water போட்டிருக்கேன். வாட்டர் என்ன முடியுமா? நான் சொன்ன 2 பாயிண்ட் என்ன, ஒன்று how much பக்கத்துல சிங்குலர் இருக்கணும், ரெண்டாவது அந்த நவுன் என்ன முடியாததா இருக்கணும். how much பட்ட வாட்டர் போட்டிருக்காங்க, வாட்டர் போட்டிருக்காங்க இல்லையா, வாட்டர் என்ன முடியுமா, என்ன முடியாது. how much பட்ட மில்க் போட்டிருக்காங்க இல்லையா, மில்க் என்ன முடியுமா, என்ன முடியாது. how much பக்கத்துல பிரைஸ் போட்டிருக்கிறேன், விலை, விலை என்ன முடியுமா, என்ன முடியாது. how much பக்கத்துல பெயின் போட்டிருக்கிறேன், பெயின் இந்த வலி, முதுகு வலி, வயிற்று வலின்னு சொல்லுங்க, அந்த வலி என்ன முடியுமா, என்ன முடியாது. இந்த how much பக்கத்துல மணி போட்டிருக்கோமே, இதை என்ன முடியுமா அப்படின்னா என்ன முடியும்னு சொல்லுவீங்க. என்ன சொல்றீங்க, மணியை என்ன முடியும்னு சொல்லுவீங்க. இதை நான் எடுக்கும்போது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு வரலாம். என்ன ஏதுட்டு. how much water does a man need. how much water does a man need. என்ன அர்த்தம், ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நீர் தேவைப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு நீர் எவ்வளவு நீர் இப்படி போடலாமா, டெய்லி. ஒரு மனிதனுக்கு how much water does a man need daily. ஒரு மனிதனுக்கு தினசரி எவ்வளவு நீர் தேவைப்படுகிறது. இப்போ அடுத்து பாருங்க, how much milk did you drink. how much milk did you drink. அதாவது நீ எவ்வளவு பால் குடித்தாய். how much milk did you drink. நீ எவ்வளவு பால் குடித்தாய். அடுத்தது how much price is this. எப்படி, how much price is this. அதாவது இது எவ்வளவு விலை. இப்ப கடைக்கு போறீங்க, கடையில போயிட்டு ஒரு பொருளை எடுத்து என்ன பண்ணுங்க, கடைக்காரங்கிட்ட how much price is this. கடைக்காரங்கிட்ட என்ன கேட்டீங்க, இதை காமிச்சு how much price is this. இது எவ்வளவு விலை, இது எவ்வளவு விலை அப்படின்னு கேட்டீங்க. அதான் இது how much price is this. ஆனா வழக்கத்துல என்ன, வழக்கத்துல இது போல யாரும் கேட்க மாட்டாங்க. வழக்கத்துல இது போல யாரும் கேட்க மாட்டாங்க. நேரா போயிட்டு கடைக்காரங்க என்ன கேட்பாங்க, ஒரு பொருளை எடுத்து how much is this கேட்பாங்க. எல்லாரும் how much is this அப்படின்னு கேட்பாங்க. ஆனா சரியான கேள்வி அது கிடையாது. சரியான கேள்வி என்னன்னா how much price is this இப்படிதான் கேட்கணும். பட் nobody is asking like this. இந்த மாதிரி யாருமே கேட்கறது கிடையாது. சரி, இப்போ அடுத்து பாருங்க, how much pain is there. how much pain is there. இப்போ வந்து ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டான்ப்பான். கீழே விழுந்துட்டான். ஒரு 2 மணி நேரம் போட்டு கேட்குறேன், 2 மணி நேரம் போட்டு அவனை கேட்குறேன் how much pain is there. எவ்வளவு வலி இருக்கு. how much pain is there அப்படின்னா எவ்வளவு வலி இருக்கு அப்படின்னு அர்த்தம். என்ன, எவ்வளவு வலி இருக்குன்னு அர்த்தம். இந்த தேர் இருக்கு இல்லையா, இந்த THE அப்படின்ற அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தேருக்கு மீனிங் என்னன்னா எங்கே அப்படின்னு ஒரு மீனிங். தேருக்கு மீனிங் என்னன்னா அங்கே அப்படின்னு மீனிங். தேருக்கு என்ன மீனிங்,
அங்கே அப்படின்னு ஒரு மீனிங் உண்டு. சில இடங்கள்ல அந்த தேருக்கு, சில இடங்கள்ல தேருக்கு அங்கேன்ற அர்த்தம் எல்லாமே வரலாம். சில இடங்கள்ல அந்த தேருக்கு அங்கே அப்படின்ற அர்த்தமே வராது. அந்த தேருக்கு சில இடங்கள்ல அங்கேன்ற அர்த்தமே வராது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், எங்க வராது ஏன் வராதுன்னு சொல்லிட்டாலும் அது ப்ராப்ளம் இல்லை. எடுத்துருங்க. ஹவு மச் டைம் இஸ் தேர்னா எவ்வளவு வழி இருக்கிறது அப்படின்னு எடுத்துருங்க. கடைசியா ஹவு மச் மணி டு யூ வாண்ட். நீங்க என்ன சொல்றீங்க சார், ஹவு மச் பக்கத்துல என்ன முடியாதான் போகணும், நீங்க மணி போட்டிருக்கீங்களே எப்படி அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது ஃப்ரெண்டு கேட்கிறான் சினிமா போகலாமான்னு, நீங்க என்ன சொல்றீங்க உடனே, நீங்க என்ன கேட்டீங்க அவங்ககிட்ட, எவ்வளவு பணம் வச்சிருக்க அப்படின்னு கேட்டீங்க. ஃப்ரெண்டை வந்து கேட்கிறான் சினிமா போகலாமான்ட்டு, நீங்க என்ன சொல்றீங்க உடனே, எவ்வளவு பணம் வச்சிருக்காரு, எத்தனை பணம் வச்சுன்னு கேட்டீங்களா. அதாவது நீங்க ஹவு மச் இருந்தாதான் எவ்வளவு பணம் அர்த்தம் வரும். என்ன அதாவது எத்தனை பணம் எங்கேயாவது வருமா, ஹவு மெனி மணி எங்கேயாவது வருமா, வராது. என்ன கேட்டீங்க அவங்ககிட்ட, எவ்வளவு பணம் வச்சிருக்கேன், எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்க அப்படின்னு கேட்போம். எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்க, அப்போ ஹவு மச் மணி வரணும். ஆனா எத்தனை 10 ரூபாய் வச்சிருக்கேன்னு கேட்கலாம். எப்படி, எத்தனை 10 ரூபாய் வச்சிருக்க, எத்தனை 100 ரூபாய் வச்சிருக்க, எத்தனை 20 ரூபாய் வச்சிருக்க, என்ன எத்தனை 500 ரூபாய் வச்சிருக்க. இது போல in terms of denominations you can ask, but and அந்த denomination கேட்கலாம், எத்தனை 2 ரூபாய் வச்சிருக்க, how many tools do you have, எப்படி how many tools do you have, எத்தனை 2 ரூபாய் வச்சிருக்க, how many files do you have, எத்தனை 5 ரூபாய் வச்சிருக்க, how many pens do you have, எத்தனை 10 ரூபாய் வச்சிருக்க. இது போல கேட்கலாம். இதை விட்டு என்ன how many, அது விட்டு how much அதெல்லாம் வராதுப்பா, how much tools எல்லாம் வராது, how much pens இதெல்லாம் வரக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க, மணிக்கு முன்னாடி how much தான் வரணும், மணிக்கு முன்னால how much தான் வரணும். ஞாபகம் வச்சுங்க, how much money do you want, உனக்கு எவ்வளவு பணம் வேண்டும். கவனிங்க எல்லாமே பாருங்க, how much பண்ற எல்லாமே என்ன நவுன் இருக்கு, சிங்குலரா இருக்கணும், சிங்குலரா தான் இருக்கு. என்ன முடியாதா இருக்கும், என்ன முடியாது, இதெல்லாம் என்ன மோட்டர் என்ன முடியாது, மில்க் என்ன முடியாது, இதெல்லாம் என்ன முடியாது. இதுவும் நிறைய இருக்கும் சொல்லிட்டே போகலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் போகலாம். விச் பாருங்கப்பா, 4th question. விச் என்ன 4th question கவனிங்க. இப்போ விச்சுக்கு மீனிங் என்ன, எந்த. விச்சுக்கு இந்த இடத்துல மீனிங் என்ன, எந்த. ஏற்கனவே ப்ரொனவுன்ல என்ன மீனிங் அதுவும் சொல்லிப்போம் உங்களுக்கு. ப்ரொனவுன்ல என்ன, எதுன்ற அர்த்தம் இருக்கு. இப்போ இது கவனிங்க, பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஜூ போகணும்னு ரொம்ப நாள் ஆசை, ஜூ பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. உடனே பக்கத்துல கேட்குறீங்க, எந்த பஸ் ஜூக்கு போகுது, விச் பஸ் கோஸ் டு ஜூ. இதெல்லாம் கேட்டீங்க, தமிழ்ல என்ன கேட்டீங்க, எந்த பஸ் ஜூக்கு போகுது. விச் இங்கிலீஷ் கேட்கறதா இருந்தா விச் பஸ் கோஸ் டு ஜூ. எந்த பேருந்து, சரியா சொன்னா எந்த பேருந்து ஜூக்கு போகிறது, மிருகக்காட்சி சாலைக்கு. அது பாருங்க, விச் சப்ஜெக்ட் இஸ் ஈஸி, விச் சப்ஜெக்ட் இஸ் ஈஸி. ஒரு பையன் வரான், என்னப்பா பண்றேன்னு கேட்கிறேன். அவன் சொல்றான் +2 படிக்கிறேன். சரி, +2ல அதாவது உனக்கு +2ல எந்த சப்ஜெக்ட் ஈஸி, அல்லது உனக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸின்னு கேட்கும்போது அவங்க என்ன கேட்கணும், விச் சப்ஜெக்ட் இஸ் ஈஸி ஃபார் யூ, விச் சப்ஜெக்ட் இஸ் ஈஸி ஃபார் யூ. உனக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸி அப்படின்னு கேட்கணும், எந்த சப்ஜெக்ட். அதுக்கு அவன் என்ன சொல்லுவான் பதில், எனக்கு ஹிஸ்ட்ரி ஈஸி, தமிழ் ஈஸி, இங்கிலீஷ் ஈஸி, இது போல ஏதாவது ஒன்று சொல்லுவான். அடுத்தது, which question will come in the exam, which question will come in the exam. இப்போ எக்ஸாம்ல அதாவது இது என்ன அர்த்தம், எந்த கேள்வி தேர்வில் வரும், எந்த கேள்வி தேர்வில் வரும். which question will come in the exam, அதாவது பரீட்சையில எந்த கொஸ்டின் வரும் அப்படின்னு கேட்கணும். அடுத்தது பாருங்க, which bank gives more interest, which bank gives more interest. உங்ககிட்ட 10,000 ரூபாய் பணம் இருக்கு, உங்ககிட்ட 10,000 ரூபாய் பணம் இருக்கு.
போகிறதுக்கு முன்னாடி என்ன யோசிப்பீங்க? பேங்க்கில் போகிறதுக்கு முன்னாடி எந்த பேங்க்கு அதிக இன்ட்ரெஸ்ட் தருதோ, எந்த பேங்க்கு அதிக இன்ட்ரெஸ்ட் தருதோ அந்த பேங்க்கில் தான் நீங்கள் டெபாசிட் பண்ணுவீங்க. அதனால் என்ன கேட்பீங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கேட்டு பார்ப்பீங்க. விச் பேங்க் gives more interest? உங்கள் அங்கிள் கிட்ட கேட்குறீங்கன்னு வச்சுப்போம், உங்கள் மாமா கிட்ட கேட்குறீங்க. என்ன கேட்குறீங்க? விச் பேங்க் gives more interest? அதாவது எந்த பேங்க் அதிக வட்டி தருகிறது, எந்த வங்கி அதிக வட்டி தருகிறது. ஓகேவா? எந்த வங்கி. அடுத்தது which minister is your uncle? which minister is your uncle? அதாவது எந்த மினிஸ்டர் உன்னுடைய மாமா. அதுக்கு என்ன சொல்லுவான்? டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். இப்போ நான் கேட்குறேன், ஃப்ரெண்டு சொல்கிறான் எங்கள் மாமா மினிஸ்டராக இருக்காரு. உடனே என்ன கேட்பேன்? விச் மினிஸ்டர்? இல்லை அது கேட்குறீங்க, ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் என்கிட்ட எங்கள் மாமா வந்து மினிஸ்டராக இருக்காரு அப்படின்ட்டு. நான் ஒரு சமயத்தில் டக்குன்னு கேட்குறேன் அவங்ககிட்ட, என்ன விச் மினிஸ்டர் இஸ் யுவர் அங்கிள்? உங்கள் மாமா எந்த அமைச்சர்? எந்த அமைச்சர்னா என்ன அர்த்தம்? எந்த துறைக்கு அமைச்சராக இருக்காரு? எப்படி எந்த துறைக்கு அமைச்சராக இருக்காரு அப்படின்னு கேட்குறேன். அதுக்காக என்ன சொல்லுவான்? எங்கள் அங்கிள் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்காரு, அல்லது எங்கள் அங்கிள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காரு, அப்புறம் எங்கள் அங்கிள் என்னவா இருக்காரு, எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்காரு. இது போல் சொல்லலாம். கவனிங்க. அல்லது ஹெல்த் மினிஸ்டராக இருக்காரு, இல்லை ஃபுட் மினிஸ்டராக இருக்காரு. இந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். கவனிங்க. இப்போ எல்லாரும் பாருங்க, விச் சொல்லியிருக்கா எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்? எந்த அர்த்தம் தான். எந்த பஸ், எந்த சப்ஜெக்ட், எந்த கேள்வி, எந்த வங்கி, எந்த அமைச்சர். இது கூட எல்லாமே கேட்கலாம். நெக்ஸ்ட் we are going to say what. இப்போ வாட் பார்க்கலாம்ப்பா. வாட்னா என்ன பாருங்க. வாட்னா மீனிங் என்னதான். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொனவுன்ல ஒரு வாட் பார்த்தீங்க. அந்த வாட்டுக்கு மீனிங் என்னன்னா அதுவும் என்னதான். ஆனா அதை பயன்படுத்துற இடம் வேற, இதை பயன்படுத்துற இடம் வேற. இந்த வாட் இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் நவுனுக்கு முன்னால மட்டும்தான் வரும். இந்த வாட் என்ன நவுனுக்கு முன்னால மட்டும்தான் வரும். பாருங்க, டைம், ஸ்டேஷன், டேட், ப்ராப்ளம், மூவி, இது எல்லாமே என்ன நவுன். இதுக்கு முன்னாடி தான் இந்த வாட் வரும். இங்க பாருங்க, வாட் டைம் வில் யூ கம். வில் கம்மா இல்லப்பா, வாட் டைம் வில் யூ கம். அப்போ என்ன அர்த்தம்? வாட் டைம் வில் யூ கம் என்ன அர்த்தம்? அதாவது அப்பா சொல்றாரு, நான் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு, முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு நான் போறதா இருக்கேன். உடனே நீங்க என்ன கேட்டீங்க? வாட் டைம் வில் யூ கம் அப்படிங்கிற கூட விளைக்கலாம். வாட் டைம் வில் யூ கம் பேக். வாட் டைம் வில் யூ கம் பேக் அதாவது எப்ப திரும்புவீங்க, அதாவது என்ன நேரத்துல திரும்புவீங்க, என்ன நேரத்துல திரும்புவீங்க அல்லது எப்ப திரும்புவீங்க. வாட் டைம் வில் யூ கம். இல்ல கேட்கலாம். இப்போ பரீட்சை எப்போ ஆரம்பிக்குன்னு தெரியல உங்களுக்கு. அப்ப என்ன பண்றீங்க? நேரா எக்ஸாம் ஹால்ல போயிட்டு சூப்பர்வைசரை கேட்குறீங்க, வாட் டைம் தி எக்ஸாம் ஸ்டார்ட். அதாவது வாட் டைம் தி எக்ஸாம் ஸ்டார்ட் அப்படின்னு கேட்கலாம். அதாவது பரீட்சை என்ன நேரத்தில் துவங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். வாட் டைம். இதே போல பஸ் கூட பாருங்களேன். ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்க. பஸ்ல பாத்தீங்கன்னா அங்க டெர்மினஸ்ல அதில் ஒர்க் பண்றாங்க இல்லையா, டிடிஸ்ல, அவங்க கிட்ட ஒரு கண்டக்டர் கிட்ட கேட்குறீங்க. கண்டக்டர் கிட்ட வாட் டைம் திஸ் பஸ் வில் ஸ்டார்ட். அதாவது என்ன நேரத்துல இந்த பஸ் புறப்படும் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து பாருங்க, வாட் ஸ்டேஷன் இஸ் திஸ். வாட் ஸ்டேஷன் இஸ் திஸ் அப்படின்னா இது என்ன ஸ்டேஷன், இது என்ன ஸ்டேஷன். அதாவது ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், ஃபயர் ஸ்டேஷன் இந்த மாதிரி இல்லையா. வாட் ஸ்டேஷன் இஸ் திஸ் அப்படின்னா இது என்ன ஸ்டேஷன். அடுத்தது வாட் டேட் இஸ் டுடே. வாட் டேட் இஸ் டுடே. இப்போ என்ன பண்றீங்க, நீங்க லெட்டர் எழுதுறீங்க. லெட்டர் எழுதும்போது இன்னைய தேதி உங்களுக்கு தெரியல. ஸோ பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன கேட்குறீங்க, எக்ஸ்கியூஸ் மீ, வாட் டேட் இஸ் டுடே. இன்னைக்கு என்ன தேதி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறீங்க. ஸோ வாட் டேட் அப்படின்னா என்ன தேதி. அடுத்தது
வாட் ப்ராப்ளம் டு யூ ஹேவ், வாட் ப்ராப்ளம் டு யூ ஹேவ். ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னைக்கும் இல்லாமல் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறான். அவனை பார்த்து கேட்பீங்க, வாட் ப்ராப்ளம் டு யூ ஹேவ், அதாவது என்ன ஏன் வருத்தத்தோடு இருக்க, என்ன வாட் ப்ராப்ளம் டு யூ ஹேவ், உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, வாட் ப்ராப்ளம் டு யூ ஹேவ். அடுத்து பாருங்க, கடைசியா பாருங்க, ஃப்ரெண்டு சொல்றான் நேற்று நான் படத்துக்கு போனேன் அப்படின்ட்டு. உடனே என்ன கேட்பீங்க, வாட் மூவி, ஃப்ரெண்டு சொல்றான் நேற்று நான் படத்துக்கு போனேன்ட்டு. உடனே என்ன கேட்பீங்க, வாட் மூவி டிட் யூ see, அதாவது நேற்று, அல்லது வாட் மூவி டிட் யூ see அப்படின்னா நீ என்ன படம் பார்த்தாய். நீங்க பக்கத்துல எஸ்டர்டே போட்டீங்கன்னா வாட் மூவி டிட் யூ see yesterday, அதாவது நீ நேற்று என்ன படம் பார்த்தாய். நீங்க பாருங்க, எல்லா இடத்துலையும் பாருங்க எப்படி வருது, என்ன படம், என்ன பிரச்சனை, என்ன தேதி. சரி, இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், வாட் கைண்ட் ஆஃப் பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம், ஹவு மெனி. அடுத்தது ஹவு மச், விச் பார்த்தோம், வாட். கடைசியா ஹூஸ் இருக்கு, அதையும் பார்த்துக்கலாம். கவனிங்க, அதுவும் ஈஸி தான். இதே போல அவனுக்கு முன்னாடி அதுவும் வரும், எல்லா கொஸ்டினுக்கும் அவனுக்கு முன்னாடி வரும். இப்போ அடுத்து ஹூஸ் பார்க்கலாம். பார்க்க போகிறது ஹூஸ். ஹூஸ்க்கு மீனிங் என்ன, யாருடைய அல்லது எதனுடைய. ஏற்கனவே ப்ரொனவுன்ற பாடத்திலையும் ஹூஸ் பார்த்துட்டீங்க. அதுக்கு மீனிங் யாருடையது, எதனுடையது. அங்கே கொஸ்டின் திருப்பி கேட்கிறத ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டேன். இப்போ இதோட கொஸ்டின் திருப்பி கேட்கறத இப்போ பார்க்கலாம். கவனிங்க, ஹூஸ் சன் இஸ் பிரபு. நீங்க பாருங்க, இந்த ஹூஸ் பாருங்க, இந்த ஹூஸ் எப்படி வரும், இங்க எல்லாமே நவுனுக்கு இந்த ஹூஸ் எல்லாமே எப்படி நவுனுக்கு முன்னாடி தான் வரும். ஆனா அந்த ஹூஸ் அப்படி கிடையாது. ஸோ நவுனுக்கு முன்னாடி இந்த ஹூஸ் வரும். ஹூஸ் சன் இஸ் பிரபு அப்படின்னா பிரபு யாருடைய மகன், பிரபு யாருடைய மகன். நீங்க என்ன சொல்லுங்க, அது சிவாஜியுடைய பையன். அடுத்தது ஹூஸ் கண்ட்ரி இஸ் இந்தியா, இந்தியா யாருடைய, இதை பிடிச்சிக்கலாம், இந்தியா யாருடைய நாடு. அப்ப நம்ம பதில் என்ன சொல்லுவோம், இந்தியா அதாவது இந்தியா நம்முடையது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இங்க வரும்போது whose key is this, whose key is this. கிளாஸ்ல பாத்தீங்கன்னா யாரோ சைக்கிள் கீ இருக்கு, கிளாஸ்ல யாரோ சைக்கிள் கீ இருக்கு. அப்போ ஸ்டூடெண்ட் என்ன பண்றாரு, சைக்கிள் கீ எடுத்து கிளாஸ்ல கேட்கிறாரு whose key is this. அந்த கீ காமிச்சு whose key is this அப்படின்னா என்ன அர்த்தம், இது யாருடைய சாவி. அடுத்தது whose movie is நாயகன். நாயகன் ஒரு படம் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ நாயகன் யாருடைய படம், whose movie is நாயகன், நாயகன் யாருடைய படம். கடைசியா whose flag is that அப்படின்னா அந்த கொடி யாருடையது. whose flag is that அப்படின்னா அந்த கொடி யாருடையது. இப்போ ஒரு கொடி பார்த்துருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கலர்ல அந்த கொடியை காமிச்சு நீங்க கேட்குறீங்க என்ன, whose flag is that, அது யாருடைய கொடி அப்படின்னு அர்த்தம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்ன, வாட் கைண்ட் ஆஃப், ஹவு மெனி, ஹவு மச், விச், வாட், ஹூஸ், மொத்தம் 6 questions பார்த்தோம். இந்த 6 questions எங்க வரும்னா எல்லாமே நவனுக்கு முன்னாடி தான் வரும். நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், இது அவங்களுக்கு எத்தனையோ முறை சொல்லிட்டேன். எங்க வரும், நவனுக்கு முன்னால வரும், ஞாபகம் வச்சுங்க. சரியா, ஓகே. இப்போ இதோட இந்த கொஸ்டின் ப்ரொனவுன்ஸ் டாபிக் எழுதுறீங்க இல்லையா, கொஸ்டின் அட்ஜெக்டிவ் தெரியுமா, அதாவது அட்ஜெக்டிவ்ல இந்த 6 கேள்விகள் தான், அது தவிர வேற எதுவும் இல்லை. இப்போ இதுல வேற நெட்றதுக்கு எதுவும் இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். என்ன பார்க்க போறோம், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இது உங்க எல்லாருக்குமே தெரியும், இது உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க எல்லா 10th ஸ்டாண்டர்ட்லயோ 10th ஸ்டாண்டர்ட்ல 9th ஸ்டாண்டர்ட்ல நான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதே போல தான் கிளாஸ்ல ஒரு முறை என்ன பண்ணேன் சொன்னேன், கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாரு இந்த மாதிரி, என்னப்பா நீ இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கணுமே அப்படின்ட்டு. அதுல சொன்னாரு, சார் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் 8th படிச்சுட்டு இருக்கும்போது, அவர் என்ன சொன்னார், எங்கள் ஸ்கூலில் 8th படிச்சுட்டு இருக்கும்போது நான் சார் கிட்ட கேட்டேன், சார் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு.
அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு, சார் என்ன சொல்லிட்டாரு, இதெல்லாம் சார் என்ன சொல்லிட்டாரு, இதெல்லாம் நீங்க மேல் கிளாஸ்ல வந்தா படிப்பீங்க, இப்போ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே சார் இந்த பையன் என்ன பண்ணிட்டாரு, இவரும் என்ன பண்ணிட்டாரு கேட்காம விட்டாரு. அடுத்து 10ஆம் கிளாஸ் வந்து கேட்டாரு, சார் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்ட்டு அவங்க டீச்சர் கிட்ட. அவர் என்ன சொன்னாரா, இதெல்லாம் நீங்க சின்ன கிளாஸ்லயே பார்த்து கேட்குறது, இப்போ வந்து கேட்குறீங்கப்பா, இப்போ இதெல்லாம் எடுக்க முடியாது, நீ சின்ன கிளாஸ்லயே பார்த்துக்கணும் அப்படின்னு. அதனால யாருமே பார்க்கல சார், எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்றாரு. இப்போ அந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னாலே, கம்பேரிசன்னாலே ஒப்பிடுதல் இருக்கும். கம்பேரிசன்னா என்ன, ஒப்பிடுதல். கம்பேரிசன்னா ஒப்பிடுதல். எப்படி ஒப்பிட்டு பேசுறது, நான் உன்னை விட உயரமா இருக்கேன், சீதா ராதா விட அழகா இருக்கா, அப்புறமா வந்து இந்தியா ஸ்ரீலங்கா விட பெருசா இருக்கு, இதெல்லாம் எப்படி சொல்றது அப்படின்றத பத்தி இப்போ வரப்போற கிளாஸ்ல இப்போ வரப்போற டாபிக்ல தான் நடத்த போகுது. இப்போ இதோட கொஸ்டின் அட்ஜெக்டிவ்ஸை முடிக்கிறேன். அடுத்து நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்க்கலாம். நோட், அதாவது இப்போ பார்த்தா எல்லா கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா கொஸ்டின்ஸுக்கும் இப்போ நான் நோட் கொடுத்துருக்கேன். அதாவது all the above questions are used only before noun. அதாவது மேல பார்த்த 6 கேள்விகள் இருக்கு இல்லையா, அது எல்லா கேள்விகளும் நவுனுக்கு முன்னால மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது நான் ஓரலாகவும் பல முறை சொன்னேன், இருந்தாலும் இப்போ நான் ரைட்டிங்ல நோட்டுறேன், உங்க நோட்ஸ்ல கொடுத்துருக்கோம். இது அடுத்தது சொன்னோம் இல்லையா, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்க்க போறோம். கவனிங்க, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். கம்பேரிசன்னா என்ன சொன்ன, இப்போ ஒப்பிடுதல் அப்படின்னு சொன்னேன், அதாவது ஒப்பிட்டு பார்க்கறது அப்படின்னு. இப்போ பாருங்க, இப்போ கம்பேர் பண்றதுன்னா கண்டிப்பா கம்பேர் பண்றதுக்கு, அதாவது ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு நமக்கு குறைஞ்சது 2 வேணும். குறைஞ்சது 2 பொருட்கள் வேணும். 2 பொருட்களோ அல்லது 2 ஆட்களோ அல்லது 2 இடங்களோ இருந்தால் தான் நம்மளால கம்பேர் பண்ண முடியும். குறைஞ்சது 2. இப்போ பாருங்க, இதோ ட்ரெயின் ஒன்று வரைஞ்சிருக்கேன், இதோ ட்ரெயின் ஒன்று வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த ட்ரெயின் பாருங்க, இந்த ட்ரெயின் சின்னதா இருக்கு, இதுதான் சின்ன சொல்லலாம். இந்த ட்ரெயின் சின்னதா இருக்கு. இந்த ட்ரெயினை விட சின்னதா இருக்கு. இந்த ட்ரெயினுக்கு ஒரு பேர் கொடுத்துருவோம். இந்த ட்ரெயினுக்கு ஒரு பேர், அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து கங்கா, இதுக்கு வைகை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து இந்த ட்ரெயின் பேரு கங்கா, இந்த ட்ரெயின் பேர் வந்து வைகை. இப்போ கங்கா சிறியதாக இருக்கிறது, கங்கா வைகையை விட சிறியதாக இருக்கிறது. முதல்ல என்ன, கங்கா சிறியதாக இருக்கிறது, கங்கா வைகையை விட சிறியதாக இருக்கிறது. அடுத்தது கங்காதான் என்ன, கங்காதான் இந்தியாவிலேயே சிறியதாக இருக்கிறது. என்ன, அதாவது கங்காட்டு ட்ரெயின் பா, இந்தியாவில் வந்து மிகச்சிறிய ட்ரெயின் இதான்னு வச்சுங்களேன். இந்தியாவில் மிகச்சிறிய ட்ரெயின் இதான். இப்போ கங்கா சிறியதாக இருக்கிறது, கங்கா வைகையை விட சிறியதாக இருக்கிறது, கங்கா தான் இந்தியாவிலேயே மிகவும் சிறியதாக இருக்கிறது. சொல்லலாமா? இப்ப அடுத்து பாருங்க, இந்த பந்து 2 பால் இருக்கு, 2 பால் இருக்கு இல்லையா, இதுல இது பாருங்களேன், யோசிச்சுக்கலாம். இது பெரியதாக இருக்கிறது, இந்த பந்து பெரியதாக இருக்கிறது, இந்த பந்தை காட்டிலும் பெரியதாக இருக்கிறது, இந்த பந்தை காட்டிலும் பெரியதாக இருக்கிறது. சொல்லலாம் இல்லையா, இந்த பந்தை காட்டிலும் பெரியதாக இருக்கிறது. இந்த பந்து தான் எப்படி, இந்த பந்து தான் பள்ளியிலேயே மிகவும் பெரியதாக இருக்கிறது. இந்த பந்து தான் பள்ளியிலேயே மிகவும் பெரியதாக இருக்கிறது. அடுத்த 2 மரம் எடுத்துக்கணும். 2 மரத்துல வந்து எது உயரமா இருக்கு அப்படின்ட்டு, நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு வரைஞ்சிடும்.
எது உயரமா இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இந்த மரம் உயரமாக இருக்கிறது. இந்த மரம் உயரமாக இருக்கிறது. இந்த மரம் இந்த மரத்தை காட்டிலும் உயரமாக இருக்கிறது. இந்த மரம் இந்த மரத்தை காட்டிலும் உயரமாக இருக்கிறது. இந்த மரம் தான் தோப்பிலேயே மிகவும் உயரமாக இருக்கிறது. இந்த மரம் தான் தோப்பிலேயே மிகவும் உயரமாக இருக்கிறது. இது போல நிறைய சொல்லிட்டே போகலாம். இது போல நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்போ இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா நீங்க டால், டாலர், டாலர், அதாவது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல 3 டிகிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல 3 டிகிரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 3 டிகிரிஸ் அப்படின்னா 3 நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி 3 நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னு பாசிட்டிவ் டிகிரி, இன்னொன்னு கம்பேரிட்டிவ் டிகிரி, கடைசியா சூப்பர்லேட்டிவ் டிகிரி இப்படியும் இருக்கும். மொத்தம் 3: பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இப்போ டால், டாலர், டாலஸ்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். எப்படி டால், டாலர், டாலஸ்ட். ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்கர், ஸ்ட்ராங்கஸ்ட். ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ இதை வச்சுதான் இப்போ நான் கிளாஸ் எடுக்க போறேன். அப்புறம் இன்னொன்று, இது நார்மலாக உங்களுக்கு ஸ்கூல்ல டென்த்லையும் கேட்பான். 10th டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ஒன்று கேட்டு அதில் உங்களுக்கு 4 மார்க்கோ 5 மார்க்கோ இருக்கு நினைக்கிறேன். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனுக்கு கண்டிப்பா கொஸ்டின்ஸ் உண்டு. அதனால கவனமா பாத்துங்க. இப்போ நான் அதுக்கு இதெல்லாம் எழுதி போட்டேன் என்னென்னு சொல்லிட்டு. அந்த பாசிட்டிவ் டிகிரி தெரியுமா? பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் இதெல்லாம் எழுதி போட்டேன். இந்த பாருங்க, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல 3 டிகிரி எழுதியிருக்கேன். இப்போ தான் சொன்னேன், பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு 3 இருக்கு. இதுல டால் பாசிட்டிவ், டாலர்ன்றது கம்பேரிட்டிவ், டாலஸ்ட்ன்றது சூப்பர்லேட்டிவ். ஸ்கூலுக்கு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஜாப் பற்றி பாருங்க. டால், டாலர், டாலஸ்ட். ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட். கிளவர், கிளவரர், கிளவரஸ்ட். ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்கர், ஸ்ட்ராங்கஸ்ட். ஸ்மால், ஸ்மாலர், ஸ்மாலஸ்ட். இது போல நிறைய சொல்லிட்டே போகலாம். இது போல நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்க பாருங்க, இங்க ஹாப்பி இருக்கு. இங்க ஹாப்பியர் பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் கொஞ்சம் மாதிரி இருக்கா? அதாவது ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட். இங்க என்னன்னா இந்த ஒய் இருக்குல்ல, ஹாப்பியில இருக்க ஒய் இருக்குல்ல, இந்த ஒய் இங்க ஐயா மாறி இருக்கு. இந்த ஒய் ஐயா மாறி இருக்கு. ஸோ ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட் போது இந்த ஒய் ஐயா மாறிட்டு அப்புறம் இயர் சேர்க்கணும். அதே போல இங்கேயும் பாருங்க, அந்த ஒய் என்ன ஐயா மாறிட்டு அப்புறம் இஎஸ்டி. பாருங்க, அடுத்து வேற என்ன இருக்கு? பாசிட்டிவ். டால், ஹாப்பி, கிளவர், ஸ்ட்ராங், ஸ்மால். இந்த இது இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் டிக்ஷனரி இருக்கும். டிக்ஷனரியில இது மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் இருக்காது. டிக்ஷனரியில இதான் இருக்கும். தட் இஸ் பாசிட்டிவ் டிகிரி மட்டும்தான் டிக்ஷனரி இருக்கும். எப்படி பாசிட்டிவ் டிகிரி மட்டும்தான் டிக்ஷனரி இருக்கும். கம்பேரிட்டிவோ சூப்பர்லேட்டிவோ டிக்ஷனரியில இருக்காது. இருக்கிறது என்ன இருக்கும்? பாசிட்டிவ் டிகிரி மட்டும்தான் இருக்கும். இது இருக்காது, அது இருக்காது. இப்போ நீங்க எங்கேயாவது நீங்க ஒரு புக்கு படிக்கிறீங்க. புக்கு படிக்கும்போது ஸ்ட்ராங்கஸ்ட் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க உடனே ஸ்ட்ராங்கஸ்டுக்கு நேரா எடுத்து பார்த்தா டிக்ஷனரியில மீனிங் இருக்காது. ஏன்னா இது சூப்பர்லேட்டிவ். இப்போ சூப்பர்லேட்டிவ் பாசிட்டிவா மாத்தி அதுக்குதான் மீனிங் எடுத்து பார்க்கணும். அதான் இருக்கும். என்ன மாத்துறது பெரிய விஷயம் இல்ல. இந்த இஎஸ்டி இருக்கு இல்லையா, அந்த இஎஸ்டி எடுத்துட்டு வெறும் ஸ்ட்ராங்குக்கு என்ன மீனிங் எடுத்து பார்க்கணும். அதே போல எங்கேயாவது டாலஸ்ட் கொடுத்திருந்தா அது என்ன? சூப்பர்லேட்டிவ். நீங்க என்ன பண்ணணும்? அந்த சூப்பர்லேட்டிவ் பாசிட்டிவா மாத்திக்கிட்டு அதுக்குதான் மீனிங் எடுத்து பார்க்கணும். அதாவது இஎஸ்டியை விட்டீங்கன்னா பாசிட்டிவ் ஆயிடும். அதான் டால். நீங்க அதுக்கு தான் மீனிங் எடுத்து பார்க்கணும். அதான் இருக்கும். அதே போல எங்கேயாவது கிளவரர் அப்படின்னு இருந்தா, எப்படி கிளவரர் அப்படின்னு இருந்தா நீங்க அப்படியே மீனிங் பார்க்க கூடாது. என்ன இருக்காது. ஏன்? கம்பேரிட்டிவ் டிகிரி. அதாவது அப்ப என்ன பண்ணணும்? கம்பேரிட்டிவ் பாசிட்டிவா மாத்திக்கிட்டு அதுக்குதான் மீனிங் பார்க்கணும்.
அதாவது ER விட்டுட்டு cleverer மீனிங் ER விட்டுட்டு cleverக்கு தான் மீனிங் எடுத்து பார்க்கணும். அதான் இருக்கும் நான் வச்சுங்க. இதே போல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு verb நடத்தும்போது இந்த verb 5 ஃபார்ம்ஸா பிரிச்சு ஞாபகம் இருக்கா? verb நடத்தும்போது verb 5 ஃபார்ம்ஸா பிரிச்சோம். இதுல நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிருக்கேன் 5 ஃபார்ம்ஸ்னா என்ன? write, writing, wrote, written, do, does, doing, did, done, seeing, talking எடுத்துக்க உங்களுக்கு. அப்ப என்ன சொல்லுங்க உங்களுக்கு? என்ன ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு மட்டும்தான் டிக்ஷனரியில மீனிங் இருக்கும். செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இதுக்கெல்லாம் இருக்காது. இன்கேஸ் எங்கேயாவது நீங்க செகண்ட் ஃபார்மோ தேர்ட் ஃபார்மோ ஃபோர்த் ஃபார்மோ நீங்க பாத்தீங்கன்னா அதை என்ன பண்ணணும்? அதை ஃபர்ஸ்ட் ஃபார்மை மாற்றிக்கிட்டு அதுக்கு தான் மீனிங் எடுத்து பார்க்கணும். அதான் இருக்குன்னு உங்களுக்கு பலமுறை சொல்லிருக்கேன். ஆகவே அதே போல தான் இதையும் நான் வச்சுக்கேன். இது போல இன்னும் நிறைய எழுதலாம். என்ன இது போல இன்னும் நிறைய எழுதலாம். இப்போ நான் இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போடுறேன். டால்னா என்ன? உயரமான. டால்னா என்ன? உயரமான. ஹாப்பினா என்ன? ஹாப்பினா மகிழ்ச்சியான. கிளவர் அப்படின்னா புத்திசாலியான. கிளவர்னா என்ன? புத்திசாலியான. அடுத்து ஸ்ட்ராங்னா வலிமையான. எப்படி? ஸ்ட்ராங்னா வலிமையான. ஸ்மால் அப்படின்னா சிறிய. ஸ்மால்னா சிறிய. ஸோ டால், ஹாப்பி, கிளவர், ஸ்ட்ராங், ஸ்மால் என்ன எழுதிய போகலாம். சார் இதுக்கெல்லாம் மீனிங் சொல்லுங்க சார்னா அதுக்கெல்லாம் மீனிங் சொல்ல முடியாதுப்பா. டால் இருக்கோ டாலர் இதுக்கெல்லாம் மீனிங் சொல்ல முடியாது. மீனிங் இதுக்கு மட்டும் சொல்ல முடியும். அவ்வளவுதான். இப்போ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நான் கொண்டு வரேன். ஜஸ்ட் கவனிங்க எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது பாசிட்டிவ் டிகிரியை கம்பேரிட்டிவா மாற்றுறது எப்படி, கம்பேரிட்டிவ்ல சூப்பர்லேட்டிவா மாற்றுறது எப்படி, இது எல்லாமே எடுக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் இது பாத்தீங்கன்னா டாலர் எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிருக்கேன்? எல்லா இடத்துலயும் பாருங்க எல்லா இடத்துலயும் ER இருக்கு. அதாவது பாசிட்டிவ் கூட பாசிட்டிவ் கம்பேரிட்டிவா மாத்தலாம் ER போட்டுடலாம். எப்படி? பாசிட்டிவ் டால் இருக்குன்னு பாசிட்டிவ் இதை கம்பேரிட்டிவா மாத்தணுமா? ரொம்ப ஈஸி, ER போட்டுடலாம். அதே இந்த டால் சூப்பர்லேட்டிவா மாத்தணுமா? EST போட்டுடலாம். பாருங்க இதை பாருங்களேன். இப்போ ஸ்மால் இருக்கு. ஸ்மால் இது என்ன? பாசிட்டிவ். ஸ்மால் என்ன? பாசிட்டிவ். இதை கம்பேரிட்டிவா மாத்தணுமா? ER போட்டுடலாம். கிடைச்சிடும். அதே ஸ்மால் சூப்பர்லேட்டிவா மாத்தணுமா? EST போட்டுடலாம். இந்த பாருங்க ஸ்மால். இது போல இது பாருங்க கம்பேரிட்டிவ் வேணும்னா ER சேர்த்துக்கணும். சூப்பர்லேட்டிவ் வேணும்னா EST சேர்க்கணும். ஆனா இது எல்லா இடங்கள்லயும் EST சேர்க்கக்கூடாது. உதாரணத்துக்கு பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி? பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா அதுக்கு போயிட்டு பியூட்டிஃபுல்லர் சொல்லக்கூடாது. தப்பு. அதே போல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இருந்தா இம்பார்ட்டன்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் அதே போல கம்ஃபர்டபுள் அப்படின்னு இருந்தா கம்ஃபர்டபுளர் அப்படின்னா வராது. ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஞாபகம் இருக்கா? அதுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஏதாவது ஐடியா இருக்கா அவங்களுக்கு? என்ன யூஸ் பண்ணுவோம்? மோஸ்ட். எப்படி? மோஸ்ட். அதாவது அங்க என்ன வரும்னு சொன்னா எப்படி? அங்க என்ன வரும்னா பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல், இம்பார்ட்டன்ட், மோர் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கம்ஃபர்டபுள், மோர் கம்ஃபர்டபுள், மோஸ்ட் கம்ஃபர்டபுள். நீங்க கேட்கலாம், ஏன் சார் இங்க மட்டும் பாத்தீங்கன்னா இங்க கம்பேரிட்டிவ்க்கு ER போடுறீங்க, சூப்பர்லேட்டிவ்க்கு ES போடுறீங்க, ஆனா அங்க மட்டும் என்னன்னா மோர் போடுறீங்க, மோஸ்ட் போடுறீங்க. அது ஏன் அப்படின்னா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது ஏன்னு சொல்லிட்டு இப்ப நான் சொல்லி தரேன் கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ அதுக்கு முன்னாடி இதுக்கு நீங்க எக்ஸாம்பிள்ஸ் பாத்துங்க. இப்ப எழுதி போடுறேன். என்ன கவனிங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் எழுதிருக்கேன். அதாவது என்னன்னா எப்படி டாலர் இதுக்கு இப்போ எக்ஸாம்பிள்ஸ் எழுதிருக்கேன். கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் எழுதுறது என்ன அப்படின்னா PD, அதாவது பாசிட்டிவ் டிகிரி. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லையா? மேல பாருங்க. PD அப்படின்னா
பாசிட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரிக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கேன். அதாவது கோபால் இஸ் ஏ, எப்படி கோபால் இஸ் ஏ டால் பாய். கோபால் இஸ் ஏ டால் பாய். அதாவது கோபால் ஒரு உயரமான பையன். எப்படி கோபால் ஒரு உயரமான பையன். இந்த பாசிட்டிவ் டிகிரியில, அதாவது பாசிட்டிவ் டிகிரியில நம்ம எதையும் கம்பேர் பண்ணல வச்சுங்க. நம்ம யாரையும் ஒப்பிட்டு பார்க்கல, எதையும் ஒப்பிட்டு பார்க்கல ஞாபகம் வச்சுங்க. ஸோ பாசிட்டிவ் டிகிரியில நம்ம எதையும் கம்பேர் பண்றது இல்லை, எதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கறது இல்லை. அதான் நான் பிராக்கெட்ல போட்டிருக்கேன், நோ கம்பேரிசன். எப்படி நான் இந்த பிராக்கெட்ல போட்டது எல்லாமே என்ன தெரியுமா, எப்ப யூஸ் பண்ணணும், டால் எப்ப யூஸ் பண்ணணும், டாலர் எப்ப யூஸ் பண்ணணும், டாலர் எப்ப யூஸ் பண்ணணும், அதாவது பாசிட்டிவ் எப்ப யூஸ் பண்ணணும், கம்பேரிட்டிவ் எப்ப யூஸ் பண்ணணும், சூப்பர்லேட்டிவ் எப்ப யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இதுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கேன் பிராக்கெட்ல எல்லாம் பாருங்க. நோ கம்பேரிசன், அதாவது பாசிட்டிவ் டிகிரியில நம்ம எதையும் யாரையும் ஒப்பிட்டு பார்க்கல. கவனிங்க, ஒரு உண்மையை சொல்றோம், கோபால் இஸ் ஏ டால் பாய். எப்படி கோபால் இஸ் ஏ டால் பாய். இந்த இடத்துல நம்ம கோபாலை பத்தி மட்டும்தான் பேசுறோம். எப்படி இந்த இடத்துல கோபாலை பத்தி மட்டும்தான் பேசுறோம், வேற யாரையும் நம்ம பேசல, யாருக்கும் ஒப்பிடல, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது பாசிட்டிவ் டிகிரி. இது போல யாரையும் ஒப்பிடாம, ஏன்னா யாரையும் ஒப்பிடாம ஒரு உண்மையை சொன்னா இது பாசிட்டிவ் டிகிரி. மேலும் ரெண்டாவது பாருங்க, சிடி போட்டிருக்கேன். சிடினா என்ன, கம்பேரிட்டிவ் டிகிரி. சிடினா கம்பேரிட்டிவ் டிகிரி. இங்க பாருங்க, கோபால் இஸ் டாலர் தேன், கோபால் இஸ் டாலர் தேன் கண்ணன். கோபால் இஸ் டாலர் தேன் கண்ணன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கோபால் கண்ணனை விட, எப்படி கோபால் கண்ணனை விட உயரமாக இருக்கிறான். கோபால் கண்ணனை விட அல்லது காட்டிலும், கோபால் கண்ணனை காட்டிலும் உயரமாக இருக்கிறான். இந்த மாதிரி என்ன போட்டிருக்கேன், கம்பேரிசன் பிட்வீன் டூ நவுன்ஸ். அதாவது கம்பேரிட்டிவ் டிகிரியில, எப்படி கம்பேரிட்டிவ் டிகிரியில கம்பேரிட்டிவ் டிகிரியை எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கம்பேரிசன் பிட்வீன் டூ நவுன்ஸ், அதாவது ரெண்டு பெயர் சொற்களை, எப்படி ரெண்டு பெயர் சொற்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ரெண்டு பெயர் சொற்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த டாலர், ஸ்மாலர், வீக்கர், ஸ்ட்ராங்கர், ஹெவியர், மோர் பியூட்டிஃபுல், மோர் இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். ரெண்டு நவுனை கம்பேர் பண்ணும்போது, இப்ப இங்க ரெண்டு நவுன் என்ன இருக்கு, கோபால்ன்றது ஒரு நவுன், கண்ணன்றது இன்னொன்று நவுன். இது போல ரெண்டு நவுனை கம்பேர் பண்ணும்பொழுது, ரெண்டு நவுனை கம்பேர் பண்ணும்பொழுது கோபால் டாலர் தேன் கண்ணன். கோபால் கண்ணனை விட உயரமாக இருக்கிறான். அப்புறம் இங்க கம்பேரிசன் பிட்வீன் டூ நவுன்ஸ் போட்டுருக்கேன் தெரியுமா. இந்த நவுன்ஸ் ஆர் ப்ரொனவுன்ஸ் கூட போடலாம். எப்படி நவுன்ஸ் ஆர் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு கூட போடலாம். அதாவது நான் இங்க பாருங்க, கோபால் இஸ் டாலர் தேன் கண்ணன். கோபால் கண்ணனை விட உயரமாக இருக்கிறான். கோபால் கண்ணனை விட உயரமாக இருக்கிறான். இது கோபால்ன்றது என்ன, நவுன், கண்ணன்றது நவுன், ரெண்டுமே நவுன், ரெண்டு நவுன் ஒப்பிடுறோம். ப்ரொனவுன் இந்த இடத்துல போடலாம். எப்படி ப்ரொனவுன் இந்த இடத்துல போடலாம். இது பாருங்க, இப்படி போடலாமா. இதை பத்தி பாருங்க, I am taller than you சொல்லலாமா. I am taller than you. அப்ப என்ன அர்த்தம், நான் உன்னை காட்டிலும் உயரமாக இருக்கிறேன். இங்க பாருங்க, I you. இது ரெண்டு என்ன, ப்ரொனவுன். ஸோ நவுனையும் கம்பேர் பண்ணலாம், ப்ரொனவுனையும் கம்பேர் பண்ணலாம். நான் முதல் இருக்கிறதே போடுறேன். அப்போ கம்பேரிட்டிவ்ல என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, கோபால் is taller than கண்ணன். என்ன, ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரி நமக்கு வேணும்னா ரெண்டு நவுன் அல்லது ரெண்டு ப்ரொனவுன் இருந்தாதான் கம்பேரிட்டிவ் டிகிரி இஸ் பாசிபிள். கவனிச்சுக்கோங்க. அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. கோபால் is the
tallest boy in the class. எப்படி Gopal is the tallest boy in the class. அதாவது கோபால் தான் எப்படி கோபால் தான் வகுப்பிலேயே மிகவும் உயரமாக இருக்கிறான். கோபால் தான் வகுப்பிலேயே மிகவும் உயரமாக இருக்கிறான். கோபால் is the tallest boy in the class. இங்க என்ன போட்டிருக்கோம் பாருங்க, comparison with more than one noun. எப்படி comparison with more than one noun. அதாவது இங்க என்னன்னா நம்ம கம்பேர் பண்ணும்போது சூப்பர்லேட்டிவ்ல ஒண்ணுக்கு மேல கம்பேர் பண்ணுவோம். கம்பேரிட்டிவ்ல சொன்னா என்ன, ரெண்டு கம்பேர் பண்ணுவோம். இங்க என்னன்னு சொன்னா கோபால் இருக்கா, கோபால் இருக்கு, கண்ணுன்றது இன்னொன்று. இப்போ கோபால் என்ன பண்றோம், கோபால கண்ணு கூட கம்பேர் பண்றோம். அதாவது ஒரே ஒரு பையன் கூட கம்பேர் பண்றோம். அதே ரெண்டு பையன் கூட இல்ல மூணு பையன் கூட இல்ல 4 பசங்க கூட இல்ல மொத்த கிளாஸையும் நீங்க கம்பேர் பண்ணும்போது கோபாலை வச்சுக்கிட்டு கோபாலை நீங்க என்ன பண்றீங்க, ஒருத்தருக்கு மேல கம்பேர் பண்றீங்கப்பா, 2 பேரோட கம்பேர் பண்றீங்க, 4 பேர் கூட இல்ல கிளாஸையே கம்பேர் பண்றீங்க இல்ல ஸ்கூலே கம்பேர் பண்ணும்பொழுது என்னன்னா அப்போ சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணணும். அதான் இங்க போட்டிருக்கேன், கம்பேரிசன் வித் மோர் தேன் ஒன் நவுன். அதாவது ஒரு பெயர் சொல்லுக்கு மேல நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா கோபால் சாரி ஒரு பெயர் சொல்லுக்கு மேல நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இங்க டாலஸ்ட் போடணும். அதாவது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. கவனிங்க, கோபால் இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். இப்போ கிளாஸ் அப்படின்னாலே கண்டிப்பா வந்து என்ன, கண்டிப்பா அப்படியே ஒரு 40 பேர் 50 பேர் இருப்பாங்க கிளாஸ்னாலே. அப்போ அந்த 40-50 பேரையும் கோபாலோட கம்பேர் பண்ணி சொல்றீங்க. கோபால் தான் கிளாஸ்லயே மிகவும் உயரமான பையன். கோபால் தான் வகுப்பிலேயே மிகவும் உயரமான பையன். கோபால் இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். டாலஸ்ட் பாய் இன் த ஸ்கூல்ல வச்சுக்கலேன், இப்போ ஸ்கூல்ல போட்டுக்கலாம். அப்ப என்ன அர்த்தம், ஸ்கூல்லயே கோபால் தான் ரொம்ப உயரமான பையன். ஸ்கூல்லயே கோபால் தான் ரொம்ப உயரமான பையன். இது போல சொல்றேன். எக்ஸாம்பிள் எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இதுதான் போகணும். இன்னும் கூட நிறைய இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். இப்போ என்ன அடுத்த எக்ஸாம்பிள்ஸ்ல என்ன இது சூப்பர்லேட்டிவ் இல்லையா, அடுத்த எக்ஸாம்பிள்ஸ்ல அதெல்லாம் எழுதி போறோம் உங்களுக்கு எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இன்னைக்கு என்ன கவனிங்க, கோபால் இஸ் a tall boy. கோபால் இஸ் taller than கண்ணன். அடுத்தது கோபால் இஸ் the tallest boy in the class. அப்புறம் இன்னொன்று, இது எப்பவும் பார்த்தீங்கன்னா எப்படி இங்க டாலர், ஸ்மாலர், வீக்கர், ஹெவியர், ஹாப்பியர் இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் இப்போ ஒன்று இந்த தேன்ன்ற வார்த்தை வரும். எப்படி எப்போ என்ன வரணும், இங்க டாலர் ஸ்மாலர் இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது எப்பவும் தேன்ன்ற வார்த்தை வரணும். இங்க சூப்பர்லேட்டிவ்ல பாத்தீங்கன்னா பாத்தீங்களா டாலஸ்ட், ஸ்மாலஸ்ட், ஹெவியஸ்ட், ஹாப்பியஸ்ட், பெஸ்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி எப்போதும் இதுக்கு முன்னாடி என்ன வரணும், எப்பொழுதும் இந்த தேர்ட் வார்த்தை வரணும். அதுக்கு முன்னாடி என்ன வரும், எப்பொழுதும் த வரணும். கவனிங்க, மேல என்ன சொன்னேன், இந்த டாலர் ஸ்மாலர் ஹெவியர் இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி தான் வரணும், THAN. அதாவது தான் வந்தாதான் விட, காட்டிலும் அப்படின்ற அர்த்தம் வரும். இப்போ இந்த சூப்பர்லேட்டிவ்ல என்னன்னு சொன்னா டாலஸ்ட், ஸ்மாலஸ்ட், பிக்கஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி த வரணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ இன்னைக்கு எழுத முடியாது நினைக்கிறேன். என்ன இன்னைக்கு எழுத முடியாது, டைம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுக்கிறேன். வில் see you tomorrow. Thank you.